நீங்க கண்டுபிடிச்ச ஒண்ணு. அப்போ நீ என்ன வேவ் பாக்குறியா? எனக்கு உன்னை கொல்ல சொல்லி ஆர்டர். அதை கம்பேர் பண்ணா ஹேக்கிங் ஒன்றும் பெரிய குத்தம். ஏஐ கேஸ் வெல்கம் டு சினிமா கேப்டன் யூடியூப் சேனல். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டேட் 18 பார்த்தீங்கன்னா ட்ரோன் ஹாரிஸ் படம் பார்க்க போகிறோம். இந்த படம் பார்த்தீங்கன்னா இப்போ தேட்டரில் ஓடிட்டே இருக்குது. உண்மையாக பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட சிஜியில் வேறு லெவலில் இருக்குது. ஸோ இந்த படத்தை தேட்டரில் போய் மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. இதோட பார்ட் பார்த்தீங்கன்னா எப்பயோ வந்தது. ஸோ 16 வருஷத்துக்கு அப்புறம் தான் இந்த படம் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டியாக கொண்டு வந்திருக்காங்க. ட்ரோன் லெகசிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு படம் வர வேண்டியது இருக்குது. ஸோ அந்த படம்லாம் இருப்பிட்டு அடிப்பு வந்துச்சு தாங்க. ஸோ எல்லாமே கேன்சல் ஆகிட்டு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா தான் அந்த ட்ரோன் ஹாரிஸ் படம் வேறு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட ஸ்டோரி என்னன்னு ஒரு 2 பெரிய கம்பெனிஸ் இருக்கும். ஸோ இந்த 2 கம்பெனிஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரோபோட்டை கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அந்த ரோபோட்டை பார்த்தீங்கன்னா ரியல் வேர்ல்டுக்கு வந்து கொண்டு வராங்க. அந்த ரோபோட்டை பார்த்தீங்கன்னா 29 நிமிஷத்துக்கு அப்படின்னு சஸ்டெயின் பண்ண முடியல. ஸோ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா அந்த ரோபோ வந்து பிளாஸ்ட் ஆகிடுது. ஸோ இதோட லைஃப் டைம், அதாவது ரொம்ப நேரம் நீடிச்சு இருக்க லைஃப் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த ரோபோட் வந்து இருக்கிறதுக்காக ஒரு பொருள் பார்த்தீங்கன்னா ஆப்போனண்ட்டில் இருக்கிற கம்பெனி கிட்டே இருக்குது. ஸோ அந்த ஆப்போனண்ட்டில் இருக்கிற அந்த கோடு எடுத்துக்காக ஸோ இங்கேருந்து ஒரு 29 மினிட்ஸ்க்குள்ளே போய் அந்த கோடு எத்தனை சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அந்த கோடு எத்தனை தான் ஸோ ஆப்போனண்ட்டில் அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரோபோ பார்த்தீங்கன்னா லைஃப் டைமில் பார்த்தீங்கன்னா உயிர் வாழ முடியும். ஸோ அந்த கோடு எடுத்தாங்க இல்லை தான் இந்த மிச்ச கதையை உண்மையாக பார்த்தீங்கன்னா வேற லெவலில் கொண்டு வந்திருக்காங்க அந்த படம். ஃபஸ்ட்டு அந்த ட்ரோன் படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சிஜியில் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருந்திருக்கும். ஸோ அந்த டைம்லேயே பார்த்தீங்கன்னா சிஜியை வந்து வேற லெவலில் கொண்டு வந்திருப்பாங்க. பட் அந்த இதை கம்பேர் பண்ணும்போது இந்த டைமில் சிஜியை பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமாக கொண்டு வந்துருக்கணும். பட் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சிஜி பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து காட்டவே இல்லை. கலர் எஃபெக்ட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து வேற லெவலாக கொடுத்துருக்காங்க. சிஜி கூட பார்த்தீங்கன்னா பட் பரவாயில்ல, சூப்பராகவே இருக்குது. ஸோ இந்த படத்தில் அந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக காட்டியிருக்காங்க. ஒவ்வொரு ஆக்ஷன் சீனும் சரி, ஃபைட் சீனும் சரி, எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கேமராமேன் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா விடாமல் நமக்கு எல்லாமே கண்ணில் காட்டுற மாதிரி அந்த ஃபைட் சீன்லாம் சூப்பராகவே காட்டியிருக்காங்க இந்த படத்தில். ஸோ படத்தோட ஓப்பனிங்கே பார்த்தீங்கன்னா இந்த ட்ரோன் கிரிட்ல எதுக்கு உருவாக்கப்பட்டாங்க. ஸோ இந்த மாடர்ன் டைமில் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே காட்டியிருப்பாங்க அந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே. அந்த ரியல் வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா இந்த பைக் சேசஸ் சீன்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையாக பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்தது. நான் சிஜியில் பார்த்தீங்கன்னா சூப்பராக காட்டியிருந்தாங்க. அது மட்டும் அந்த ட்ரோனோட அந்த ட்ரெஸ் காஸ்டியூம் கூட பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ரெட் வெர்சஸ் பிளாக் ஒன் ஆஃப் த டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கொடுத்துருக்காங்க இந்த படத்தில். ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சிஜியில் பார்த்தீங்கன்னா வேறு லெவல் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 பேர் பார்த்தீங்கன்னா இந்த கோடை பார்த்தீங்கன்னா தேடிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கோடு யார்கிட்ட கிடைக்குதோ ஸோ அவங்களால தான் பார்த்தீங்கன்னா ரியல் டைமில் பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் பார்த்தீங்கன்னா பூமியில் பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் பார்த்தீங்கன்னா வைக்க முடியும். ஸோ அதனால் அந்த கோடை பார்த்தீங்கன்னா 2 பேரும் பயங்கரமாக தேடிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கோடு தான் பார்த்தீங்கன்னா உண்மையான மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக இருக்கும். ஸோ அதை தேடுறதுக்காக இந்த பயங்கரமான ஃபைட் சீன்ஸ் ஆக்ஷன்ஸில் பயங்கரமாக கொண்டு வந்துட்டாங்க. கடைசியில் இந்த கோடு யார்கிட்ட கிடைச்சது, இப்போ யார் பார்த்தீங்கன்னா இந்த கோடை யூஸ் பண்ணாங்க தான் இந்த படத்தோட மிகப்பெரிய ஒரு கதையை எடுத்துருப்பாங்க. ஸோ உண்மையாக இந்த ட்ரோன் ஹாரிஸ் படம் பார்க்கணும்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் தேட்டரை போய் பார்த்துருக்கோம். ஸோ தேட்டர்